வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் ராசிகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் சிம்ம ராசி மற்றும் லக்னம் நேர்களே 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசியிலேயோ அல்லது லக்னத்திலேயோ கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்க ராசியில உங்க ராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். மே மாசம் ஆரம்பத்துல 9னா பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. கூடவே புதன் இருக்காரு. அப்ப புத ஆதித்யா யோகம் சொல்லுவாங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பதனால் அரசாங்கத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லோன் கேட்குறீங்களா, லோன் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது வீடு கட்டணும், நம்ம கவர்மெண்ட் இது லோன் கேட்கலாம், பேங்க்ல லோன் கேட்கலாம், கண்டிப்பா கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு குடுப்பனை ஸ்தானம் சொல்லுவாங்க. குடுப்பனைன்னா மே மாசம் ரிசல்ட் வரப்போகுது. இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக குடுப்பனை என்பது இயங்கும். குடுப்பனைன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவராக இருந்தார் என்றால் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரிலாம் அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்களில் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குடுப்பன ஸ்தானத்துல அரசு சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. அந்த புதன் பகவானும் ஒரு லக்னத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப புத ஆதித்ய யோகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதத்துல மே மாதத்துல பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு, சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதே தான். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்கார். 10ஆம் இடத்துல ஆட்சி பலம், சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்கும்போது சிம்ம ராசி உடையவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் நல்லா அமோகமா போகும். இந்த மாதத்துல மே மாதத்துல டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அமோகமா போகும். நகைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கவங்க ரொம்ப அற்புதமா வியாபாரம் நடக்கும், நிறைய லாபங்களை ஈட்டுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் உள்ளவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்களுக்கு 10ஆம் இடம், அவர்கள் தொழில் தொடங்கலாம், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தொழில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பெண்கள் வந்து சுக்கிரன், அவங்க வந்து இயங்கினாலே அவங்க 10ஆம் இடம் அவங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் 16ஆம் இடம் லாபஸ்தானம் சுக்கிர பகவான் 14ஆம் தேதிக்கு மேல வராரு. அது லாப பலனை கொடுக்கும். ஸ்டார்டிங் வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள லாபத்தை 15 டேட்டுக்கு மேல 14ஆம் தேதிக்கு மேல அவங்க பார்க்குறாங்க. அப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக தான் சிம்மராசினியர்களுக்கு இருக்கு. பெண்கள் நகை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பொருட்கள் சில விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து லக்னத்திலேயே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பட் மைண்டா இருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ், சில விஷயங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு தயக்கங்கள் இருக்கும். அப்போ அவங்க வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கன்சல்டேட் பண்றது, இல்லை அவங்களுடைய கணவராகிய இல்லை அவங்களுக்கு வயதுக்கு மேல மூற்றவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு செய்யறது சிம்ம ராசி பெண்களுக்கு நல்லது. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே கேது தான் இருக்கு, ஆனா அவங்க கொஞ்சம் மேக்கப் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது சுக்கிரன் என்பது அந்த சிம்ம ராசி மண்டலத்துல கேது பகவான் என்பது பெண் ராசி, கேது பகவான் பெண் தன்மை கொண்டது. அப்போ பெண்களுக்கு தான் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்களுக்கு அவ்வளவு பண்ணாது. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செஞ்சு எடுங்க, உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் இந்த மாசம். பெரியவங்க பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் இந்த மாதத்துல அவங்களுக்கு கிடைக்கும். மருந்து மாத்திரைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், மருத்துவ செலவுகள் அந்த அளவுக்கு ஏற்படாது. நோய்களை பொறுத்த வரைக்கும் புதிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிகளுக்கு. அந்த நோய்கள் புதிய நோய் ஏதாவது ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னா உடனே மருத்துவர் ஆலோசனை தேவை. நிறைய தண்ணீர் குடிக்கணும், தண்ணி நிறைய குடிங்க. எல்லாரும் பொதுவாக இந்த மே மாசம் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, ஆனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். ஏன்னா சிம்ம ராசி வந்து உஷ்ண மண்டலம், அவங்க வந்து அதிகமாக தண்ணியை பயன்படுத்தணும். 2வது வந்து அவங்க வந்து இந்த சுற்றுலா குளிர்ந்த பிரதேசங்களுக்கு சென்று வருவது ஒரு நல்லது. மே மாதங்களில் ஊட்டி அந்த மாதிரி சில குளிர்ந்த மலை பிரதேசங்களை சென்று ஒரு விசிட் போயிட்டு வர்றது அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது வந்து வளர்ச்சிக்கு நல்லது. ஏன்னா சுக்கிரன் என்று சுற்றுலா தான் சுக்கிரன். அப்போ 10ஆம் இடம் என்று சுக்கிர பகவான். அப்போ தொழில் அதிபர்கள், தொழில் ஸ்தானம் செய்பவர்கள்லாம் இந்த மே மாதங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலா பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வது அவங்களுக்கு உகந்தது. பொதுவாக பொது பலனாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் அற்புதமான ரிசல்ட் எடுப்பாங்க. நிறைய ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். இப்போ நீட் எழுதுறதுக்கு பசங்க தயாராக இருப்பாங்க. அந்த நீட்டில் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு கிடைக்கும். ஏன்னா நீட்ன்றது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ இவங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், சூரியனையே ஆதிக்கமாக கொண்ட ஒரு ராசிக்காரர்கள். இவங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக வந்து 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், கூடவே புதன் பகவான் இருக்காரு. அதனால இவங்களுக்கு வந்து நீட் வந்து நல்ல கைகூடும். நீட் வந்து எழுதி பாஸ் பண்ணுவாங்க. 100% தைரியமா எழுதலாம். இறங்கி எழுதி பாஸ் பண்ணி நல்லா அருமையா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நீட்டுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அனுகூலமான மாதங்களாக தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது, ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்ட். ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க, இந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா, அவயோகமாக இருந்தாருன்னா, இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நம்ம ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயே பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு, ஏன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே போய் நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும்போது அங்க உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெம் ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா, ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துல 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க, அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸை கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்துல அம்மனுடைய பவரும் அங்க வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு, நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுகளில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் தொழில் வளம் பெருக்கிறதுக்கும் உடல் நோய்கள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய் வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அது உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தர் அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட், 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட், ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி இத்தனை பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு
சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னாக்கா அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படிச்ச பையன் எந்த கோர்ஸ்குள்ள போகலாம், ஒரு 12th முடிச்சவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் என்றத அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலியமா ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கங்க. அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன் எந்த கிரகத்து வழியா அவங்க போனா அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியா இதை படிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏத்துக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க. அதுக்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்க சர்வீஸா கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.